ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இன உறவுகளை துண்டிப்பவன் சுவர்க்கம் போக மாட்டான் என்றார்கள். இந்த இரத்த உறவு இருக்கிறது, இது மறுமையிலே அரிசின் கீழ் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், யா அல்லாஹ், என்னை யார் சேர்ந்து வாழ்ந்தாரோ அவரை நீ சேர்த்துக்கொள், என்னை யார் துண்டித்தாரோ அவரை நீ துண்டித்து விடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, வருகிறான் என்பதற்காக போகிறவனும் தருகிறான் என்பதற்காக கொடுப்பவனும் இன உறவை பேணுபவன் அல்ல. என்னுடைய சகோதரன் வந்தா வர்ற வீட்டுக்கு போவன் என்ற நிலையில் இருக்கிறவன் இன உறவை பேணுபவன் அல்ல. சில் மன் கதஅக், நீ வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி செல்கிறானே உன்னுடைய சகோதரன், உன்னுடைய உறவினன், அவனிடத்தில் நீ போ. அவன் அடிக்கட்டும், ஏசட்டும், திட்டட்டும், உன்னை வீட்டை விட்டு துரத்தட்டும், நீ கவலைப்படாமல் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அவனுடைய ஹோலிலே போய் உட்கார்ந்து கொள். அப்போதுதான் நீ இன உறவை பேணியவனாக கருதப்படுவாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.